ஆர்மண்ட் தன் குதிரையில ஏறி ஹைடவர் படைக்கு நடுவுல வந்து டேமனுக்கு முன்னாடி நிக்கிறான். டேமன் அவனோட கிராக்சிஸ் மற்றும் இன்னும் 2 டிராகன்களோட சேர்ந்து தனியாள அந்த நூத்துக்கணக்கான பேரை கொண்ட படைக்கு எதிராக நிக்கிறான். ஆர்மண்டும் அவனோட ஆளும் பயமே இல்லாம டேமன் கிட்ட போறாங்க. டேமன் சொல்றான், ஒரு நல்ல செய்தி ஆர்மண்ட், போர் முடிஞ்சிடுச்சு. உங்க கூட்டணி எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. உன் அக்கா பசங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ புதுசா ஒரு ராணி வந்துட்டாங்க. அவங்க அவங்க அப்பாவோட சிம்மாசனத்துல உட்காந்தாச்சு. நீ மண்டியிட்டு விசுவாசமா இருக்கிறதா சத்தியம் பண்ணா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு டேமன் சிம்பிளா சொல்றான். டேமனை நம்பலாமா வேண்டாமான்னு ஆர்மண்டுக்கு ஒரு டவுட். ஆனா ஆட்டோ ஹைடவர் இந்த உரிமையை சந்தேகப்பட்டு பேசி தலையை இழந்தான்னு டேமன் சொல்றான். ஆர்மண்ட் கோவமா சண்டை போட்டா என்னன்ற ரேஞ்சுக்கு யோசிக்க உடனே டேமன் உல்ஃப் கிட்ட உனக்கு ஓல்டோடவும் லார்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறான். வேற வழியே இல்லாம ஆர்மண்ட், நான் மட்டும் தனியா இருந்தா கண்டிப்பா சண்டை போட்டிருப்பேன். ஆனா என் கமாண்ட்ல மத்தவங்களும் இருக்காங்க, அதனால அவங்களுக்காக நான் மண்டிடுறேன் அப்படின்னு சொல்றான். டேமன் அவனை போக சொல்லிட்டு, ஆனா இன்னும் ஒரு விஷயம், உன்னோட வார்டு டேரான் டார்கேரியன் என் கூட தான் வருவான்னு சொல்றான். அவனை சும்மா வெளியே சுத்திட்டு இருக்க விட்டா அப்புறம் அவன் ஏதாச்சும் புரட்சியை கிளப்ப வாய்ப்பு இருக்கு, அது பெரிய தப்பாயிடும்னு டேமன் சொல்றான். கடைசியில ஆர்மண்ட் டேரனை டேமன் கூட அனுப்பி வைக்கிறான். ராணி ரெனீரா காத்துல ஆவிகளா நடமாடுற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அவ சின்ன வயசு ஞாபகங்களையும் அவ அப்பாவுக்கு உடம்பு முடியாம போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னும் ஆசையா நினைச்சு பாக்குறான். ஆர்மண்டோட படைய அப்படியே கொளுத்தி சாம்பலாக்கி இருக்கணும்னு டேமன் கசப்போட சொல்ல, அதுக்கு ரெனீரா, எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும், அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஆட்சி செய்யணும்னு சொல்றான். டீம் கிரீனோட பதாகைகள் எல்லாம் கிழிச்சு போடும்போது ரெனீராவும் டேமனும் ரெட் கீப் வழியா நடந்து போயிட்டு ஆட்சிய முறைப்படி உறுதிப்படுத்த உடனே ஒரு பட்டாபிஷேகம் நடத்தணும்னு டிஸ்கஸ் பண்றான். டேமன் ரெனீராவுக்கு அவங்களோட மாற்றாந்தாய் தம்பியான டேரானை அறிமுகம் பண்ணி வைக்கிறான். அவன்கிட்ட பேச ட்ரை பண்றா, ஆனா அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். டேரன் தொடர்ந்து பேசாமலேயே இருக்கவும் ரெனீராவுக்கு செம கடுப்பாகி அந்த பையனை அவனோட ரூம்லயே பூட்டி வைக்க முடிவு பண்றான். அவன் ஒரு சின்ன பையனா இருக்கானுன்னு ரெனீரா கொஞ்சம் ஃபீல் பண்ண டேமன் பெருமூச்சு விட்டுட்டு நீ அவனை கொன்னுதான் ஆகணும்னு சொல்றான். ஆலோசனை குழு மீட்டிங்ல மாஸ்டர் ஆர்வெயில் கோர்லஸ் கிட்ட இருந்த கஜானா காலி ஆயிடுச்சு, இன்னும் 1 வாரம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு தான் தங்கம் தாங்கும்னு சொல்றாரு. உடனே ரெனீரா கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி, அப்போ என்னோட பட்டாபிஷேகம் என்ன ஆகுறதுன்னு கேட்கிறான். மிசாரியா தன் உள்ளுணர்வை வச்சு ஆர்வெயில் சொல்றது உண்மைதான்னு சப்போர்ட் பண்றா. இது டேமனுக்கு செம எரிச்சலை தருது. ஆனா அது இப்போ மேட்ரே இல்லை, ஏன்னா ரெனீரா மிசாரியாவை அவளோட ஒற்றர் படை தலைவியா அப்பாயிண்ட் பண்ணிடுறா. பண பிரச்சனைக்கு மெயின் காரணமே லானிஸ்டர்கள் அதை எடுத்துட்டு போனதுதான். ஆனா இப்போ அந்த லானிஸ்டர் இரட்டையர்கள் 2 பேருமே செத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க முன்னாடி இருந்த பொருளாதார அமைச்சர்கிட்ட தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா டேமன் அவரோட தலையை வெட்டிட்டான். ரெனீரா அவளோட பட்டாபிஷேகத்திலேயே வெறியா இருக்கா. ஏன்னா ஏகானோட பட்டாபிஷேகம் ஏனோதானோன்னு அவசரமா நடந்துச்சு. தன் உரிமையில யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா மிசாரியா சாப்பாடே இல்லாம மக்கள் தவிச்சிட்டு இருக்கப்போ நீங்க இவ்வளவு ஆடம்பரமான பட்டாபிஷேகம் பண்ணா கண்டிப்பா கலவரம் வெடிக்கும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ட்ரையார்கி கடற்கொள்ளையர்கள் வேற கரையை சூறையாடிட்டு இருக்காங்க. நகரத்துல தானியமும் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரும் இதை பத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெனீரா ராஜ்யத்தை வெளியே வேடிக்கை பார்த்துட்டு, நான் கேஸ்டர்லி ராக்குக்கு ஒரு புறாவை அனுப்பி லேடி ஜொஹானா கிட்ட அந்த காணாம போன தங்கம் பத்தி கேட்கறேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கப்பம் கட்டணும்னு கட்டளை போட போறா. டேமனுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. கோர்லஸ் டிராகன் ஸ்டோன்ல இருந்த ஆலோசனை குழுவை பத்தி கேட்க ரெனீரா அவங்களோட இனிமே எனக்கு எந்த சவகாசமும் இல்லை அப்படின்னு கட் பண்ணிடுறான். ஏமண்டும் வேகாரும் ஹேரன் ஹால்ல இருந்து காணாம போயிட்டாங்க. அங்க ஆலிஸ் ரிவர்ஸ் வேற இருக்கிறதால டேமனுக்கு கொஞ்சம் கவலை வருது. ஆர்வெயில் சைமனையும் அவரோட மகன்களையும் ஏமண்ட் கொன்னுட்டான்னு சொல்றாரு. உடனே ரெனீரா பேலாவை அனுப்பி ஏமண்டையும் அப்புறம் ஷீப் ஸ்டீலரை ஓட்டுறவனையும் தேட சொல்றான். ஏமண்ட கொல்றவங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியும் அறிவிக்கிறான். இப்படி கெத்தா முன்னாடி வந்து மாசா முடிவெடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதும் கரெக்டா ரெனீராவோட கால் கீழே ஒரு எலி ஓடுது. லூத்தர் லார்ஜென்ட், நான் சிட்டி வாட்ஸ்ல இருக்கிற எங் ஆளுங்க கிட்ட போகணும்னு சொல்றான். அதனால ரெனீரா உடனே டேமன் கிட்ட சொல்லி ஒரு குவீன்ஸ் கார்டு அப்பாயிண்ட் பண்ண முடிவு பண்றான். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எலிங்க மெழுகுவர்த்திய கூட கடிச்சு தின்னுடுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது போக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ரெனீராவோட மொத்த போக்கஸும் ஆலிசென்ட் மற்றும் ஹெலேனா மேலதான் இருக்கு. தங்கம் எங்க இருக்குன்னு கேக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா அங்க எல்லாருக்கும் ஆலிசென்ட்டை பிடிக்காது. அதனால அவளை எந்த மேட்டர்லையும் சேர்த்துக்காம ஒதுக்கியே வச்சிருந்தாங்க.
ஹெலேனா ஆட்டோவை கொன்னதுனால உங்க மகன் செத்த துக்கம் கொஞ்சம் குறைஞ்சுதான்னு கேக்குறான். அதுக்கு ரெனீரா, நான் அதுக்கு பதிலா ஏகானையே கொன்னிருப்பேன்னு சொல்றான். அப்போ ஆலிசன்ட் ஒரு அட்வைஸ் பண்றா. ஏகான் உடம்பு பூரா தழும்போட இருக்கான். இப்போ அவன் பார்க்க எப்படி இருக்கான்னே யாருக்கும் தெரியாது. அவன் கிட்ட டிராகனும் இல்ல. அதனால அவன் இறந்துட்டதா சொல்லிட்டு நீ அரியணை எடுத்துக்கோ. ஒருவேளை லாரிஸ் ஏகானை தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணா கூட அவனை ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லி நீ ஈஸியா தட்டி விட்டுறலாம். ஆனா ஆலிசன்ட் தன் மகனை எப்படியாவது உயிரோட வச்சுக்கதான் இப்படி ஹெல்ப் பண்றான்னு ரெனீரா நினைக்கிறான். ரெனீரா அவங்க கிட்ட ஏமண்ட கண்டுபிடிச்சதும் உங்களை நான் ஃப்ரீயா விட்டுடுறேன், ஆனா அது வரைக்கும் உங்களை விட முடியாதுன்னு சொல்றான். கடைசியில ரெனீரா அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு ஏகான் இறந்துட்டதா சொல்ல முடிவு பண்றான். அதோட தன் மகன் ஜாஃப்ரிய தனக்கு அடுத்த வாரிசா வளர்க்கறதுக்காக வேல்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி கட்டளை போடுறா. அவ மிசாரியாவை மீட் பண்ணி ரெனீரா நிஜமாவே அலிசன்ட்ட நம்புறாளா இல்லையான்னு லைட்டா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படியே நடந்து போயிட்டே டேரானை பத்தியும் பேசுறாங்க. ஆனா திடீர்னு ரெனீராவுக்கு அவ மகன் ஜேஸ் ஹால்ல நடந்து வர மாதிரி தெரியுது. ஆனா நிஜமாலுமே அது அவன் இல்ல. ரெனீரா மிசாரியா கிட்ட என் பசங்களை எல்லாம் கொன்னு தள்ளுன மாதிரி நான் ஏன் டேரானையும் கொல்லக்கூடாதுன்னு கேக்குறான். அப்புறம் கோட்டையில இருக்கிற வேலை ஆட்கள்ல யாரெல்லாம் இன்னும் ஹைடவர்களுக்கு விசுவாசமா இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு வேலையை விட்டு தூக்க சொல்லி மிசாரியா கிட்ட சொல்றா. அரியணை அறையில ரெனீரா தலைமை மதகுரு கிட்ட மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி தனக்கு முறைப்படி பட்டாபிஷேகம் நடக்கணும்னு சொல்றா. ஆனா அவரு அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே ஏகானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ரெனீரா, ஆனா ஏகான் இப்போ செத்துட்டானேன்னு சொல்ல, ஹை செப்டன் அவனோட உடலை நாங்க இன்னும் பார்க்கலையே அப்படின்றாரு. ரெனீராவுக்கு செம கோபம் வந்து, கடவுளே நான் தான் இந்த 7 ராஜ்யங்களையும் ஆளணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு கத்துறான். அப்புறம் ரெனீரா கொஞ்சம் கூல் ஆகி, எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல கடவுள் தான் இந்த டிராகனை கொடுத்தாருன்னு சொல்லி சாந்தப்படுத்த பாக்குறான். ஆனா ஹை செப்டனோ டிராகன்கள் எல்லாம் இருட்டிலையும் அகங்காரத்திலையும் பேராசையிலையும் உருவான ஒரு அசிங்கமான மந்திரம், ஏன்னா அதுங்க வெறும் அழிவை மட்டும்தான் தரும், எதையும் உருவாக்காதுன்னு சொல்றாரு. ரெனீரா ஒரு வெறுமையான சிரிப்போட அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அவரு மதத்தோட பகையை தேடிக்காதீங்கன்னு எச்சரிக்கிறாரு. நைட் டின்னரின் போது ரெனீரா கோர்லஸ் கூட உட்கார்ந்து சாப்பிடுறா. அப்போ கோர்லஸ் ஆலனும் ஆடமும் அவரோட கள்ளக்காதல் மூலமா பிறந்த பசங்க தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கு ரெனீரா, இங்கே நிறைய பேருக்கு உயர்குடி ரத்தமும் சாதாரண மக்கள் ரத்தமும் கலந்துதான் இருக்கு, அதனால அவங்க ஒன்னும் வீரம் குறைந்தவங்க கிடையாதுன்னு சொல்றான். சாப்பிட்டுட்டே கோர்லஸும் ரெனீராவும் அந்த 2 பேரை பத்தியும் பெருமையா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோர்லஸ், நான் ஆலனை என்னோட அடுத்த வாரிசா ஆக்க போறேன், அவங்களுக்கு வெலாரியன் என்ற குடும்ப பேரை கொடுத்து முறைப்படி அங்கீகரிக்கணும்னு ரெனீரா கிட்ட கேக்குறாரு. அவரு சொல்றத புரிஞ்சுக்கிட்டதா சொன்னாலும் அவர் எதை பத்தியும் கவலைப்படாம தன் பாயிண்ட்லயே உறுதியா நிக்கிறாரு. டின்னர் முடிஞ்சதும் ரெனீரா ஹால்ல நடந்து போகும்போது பேலாவை பாக்குறான். ஆனா அவ கண்டும் காணாத மாதிரி போயிடுறான். பெட்ரூம்க்கு போன அப்புறமும் அவளுக்கு தூக்கமே வரல. அதனால ஒரு நைட் கவுன் போட்டுட்டு கையில விளக்க தூக்கிக்கிட்டு ஹால்ல சும்மா நடந்து போய் டேமனோட ரூம்குள்ள நுழைஞ்சு அவன் கூட பெட்ல படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில ரெனீரா அவளோட பணிப்பெண்கள் கூட சேர்ந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறா. அப்போ அவ முதல் தடவை ராணியா பொதுமக்கள் முன்னாடி வரத பத்தி பேசிக்கிறா. சில பேருக்கு ஒரு ராணிய நேர்ல பாத்துட்டோன்னு சொல்றதே பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே அந்த பணிப்பெண் ரெனீராவோட தலையில கிரீடத்தை வைக்கிறா. கரெக்டா அவ செயின் எல்லாம் பார்க்க போகும்போது ரெனீராவுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அயன் த்ரோன்ல உட்கார்ந்துருக்கும் போது அவளுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கு. மனு கொடுக்க வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றாங்க. அதாவது கம்பளி எடுக்கிறதுக்கு முன்னாடியே டிராகன்கள் எல்லா ஆடுகளையும் தின்னுடுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா டிராகன் திங்கிறதுக்கு முன்னாடியே ஆட்ட மொட்டை அடிச்சாலும் கறிக்கடைக்காரங்களுக்கு கறி கிடைக்கிற பிரச்சனை தீராது. அதை வேட்டையாடியும் கொண்டு வர முடியாது. ஏன்னா வேட்டையாடுறவங்க எல்லாரையும் வில்வித்தை வீரர்களா படைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. உடனே ரெனீரா கிங்ஸ்வுட் காட்டுல போய் வேட்டையாடிக்கோங்கன்னு ஒரு ஐடியா தரா. இதை கேட்டு அங்க இருக்கிற கூட்டமே ஷாக் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் அங்க வேட்டையாட யாருக்கும் அனுமதியே கிடையாது. ஆனா ரெனீரா வெறும் முயல்களை மட்டும் வேட்டையாடிக்கோங்கன்னு சொல்றான். மிசாரியாவோட கூட்டாளி சில்வி இத்தனை மாசமா பொதுமக்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நீதி வேணும்னு கேக்குறாங்க. குறுநில மன்னர்கள் எல்லாம் அவங்க ஸ்டோர் ஹவுஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, ஆனா ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ரெனீரா செம ஷாக் ஆகுறான். அப்போ ரெனீரா அரியணைக்கு அடியில இன்னும் நிறைய எலிங்கோடுறத பாக்குறான். டேமன் உடனே நகரத்தோட கஷ்டங்களுக்கு பணக்காரங்க தான் காரணம்னு சொல்றது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்றான். ஆனா ரெனீராவுக்கு பேலா வேக்காரையோ இல்ல ஷீப் ஸ்டீலரையோ கண்டுபிடிச்சிட்டாளா இல்லையான்றதுல தான் கவலையா இருக்கு.
ஆனா பேலா வெறும் சன்ஃபயர் டிராகன் மட்டும்தான் செத்து அழுகி போய் கிடக்கிறத பார்த்திருக்கா. ரெனீரா ஆடமை பேலா கூட அனுப்ப முடிவு பண்றா. ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த முடிவும் அவளால எடுக்க முடியல. ரெனீரா அப்படியே ஏதோ ஆழ்ந்த யோசனைக்குள்ள போகவும் மிசாரி அவங்க அப்பா இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பாருன்னு கேக்குறா. அதுக்கு அவ ஒரு பெரிய விருந்து வைப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா ரெனீராவும் டேமனும் உல்ஃப், ஹியூ மற்றும் ஆடம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. போர் முடிஞ்சதுனால அவங்க 3 பேருக்கும் மாவீரர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. உல்ஃப்க்கு டார்கேரியன் என்ற குடும்ப பேர் வேணும்னு ஆசைப்படுறான். ஆனா ரெனீரா அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு கட் பண்ணிட்டு அவனுக்கு உல்ஃப் தி ஒயிட் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஹியூ தொழிலால ஒரு கொல்லன் என்றதால ஹியூ ஹேமர் அப்படின்ற பேரை சூஸ் பண்றான். ஆடமுக்கு வெலாரியன் பேரை கொடுக்க மறுத்துட்டு ஆடம் ஆஃப் ஹல் அப்படின்னு ரெனீரா பேர் வைக்கிறான். அந்த 3 பேரும் மண்டியிட டேமன் அவங்களுக்கு முறைப்படி வாள் வச்சு நைட்ஹுட் பட்டம் கொடுக்கறான். ரெனீரா லூத்தர் கூட நடந்து போயிட்டே உயர்குடியினருக்கு வைக்க போற ஒரு பெரிய விருந்தை பத்தி பேசிட்டே இருக்கா. ஆனா நடுவுல ஹியூ வந்து குறுக்கிட்டு தான் எங்க தங்க போறேன்னு கேக்குறான். ஆனா அவனோட மனைவி கேட் அவளோட அண்ணன் கூட தங்கறதுக்காக டம்பிள்டனுக்கு போயிட்டா. ரெனீரா அவனுக்கு ஒரு வீடு தரதா சொல்றான். ஆனா எப்போன்னு கரெக்டா சொல்லல. அவனோட ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கவனிக்கிறதா சத்தியம் பண்றான். ரெனீரா தனியா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலிசென்ட் அவளை பார்க்க வரா. ஆலிசென்ட் வந்து ஆட்டோவோட உடலை அவளோட அம்மா உடலுக்கு பக்கத்துல அடக்கம் பண்றதுக்காக ஓல்டுடவனுக்கு அனுப்பி வைக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். ரெனீராவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆலிசென்ட் கிளம்பும் போது ரெனீரா அவகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கிறா. விசேரிஸுக்கு உடம்பு முடியாதப்போ ஆலிசென்ட் தான் ஆட்சியை கவனிச்சுக்கிட்டா. அதனால மனு கொடுக்க வரவங்களை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆலிசென்ட் சொல்றா, நீ ஆட்சியும் செஞ்சுட்டு அதே சமயம் உன் நல்ல குணத்தோடவும் அப்படியே இருக்க முடியாது. நாம சில முடிவுகளை எடுத்தே ஆகணும். சில நேரங்கள்ல மக்கள் கஷ்டப்பட்டு சாகுறப்போ நாம அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போகணும். ஆனா ரெனீராவுக்கு இதுல உடன்பாடு இல்ல. எங்க அப்பா கடைசி வரைக்கும் அவராவே தான் இருந்தாருன்னு சொல்றான். அதுக்கு ஆலிசென்ட், உன் அப்பா அவரே உருவாக்கி வச்சிருந்த ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்றான். கடைசியில கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற குறுநில மன்னர்கள் மற்றும் ராணிகள் எல்லாருக்கும் ரெனீரா ஒரு பெரிய விருந்து கொடுத்து வரவேற்கிறான். எல்லாரும் அவங்களுக்கு சயர்ஸ் பண்ணி நாங்க எப்போதுமே அந்த ஹைடவர்களோட உரிமைக்கு எதிராக தான் நின்னோன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ கரெக்டா சாப்பாடு உள்ள கொண்டு வரப்படுது. பார்த்தா அது பூரா செத்த எலிகளும் அழுகி போன ரொட்டியும் தான். அவங்க எல்லாரும் சாப்பாட்டை பதுக்கி வச்சிருந்தப்போ பொதுமக்கள் எதை தின்னுட்டு இருந்தாங்கன்ற நிஜத்தை ரெனீரா அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறான். கோல்டு க்ளோக்ஸ் இப்போ அவங்களோட ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னும் அங்க இருந்து கைப்பற்றப்படுற பொருட்கள் எல்லாமே நகரம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படும் அவ சொல்றான். ரெனீரா, இந்த அரியணை உங்க கிட்ட இருந்து எதையும் கொள்ளையடிக்கல, உங்க கடமையை தான் செய்ய சொல்லுதுன்னு மாசா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வெளியே டோரன் மேண்டர்லி தூரத்துல இருந்து இந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குஷியா சிரிச்சுட்டு இருக்கான். ரெனீரா அவன்கிட்ட ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு அவன், இது ரொம்ப போல்டான மூவ். இத பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் ஆரம்பத்துல நீங்க போட்ட முற்றுகை தான் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துச்சுன்ற விஷயத்தையே மறந்துடுவாங்க போலன்னு சொல்றான். இந்த ரெய்டு நடக்கிறத மேற்பார்வை பார்த்துட்டே டேமன், நீ பண்ண இந்த காரியத்துக்காக அவங்க உன் மேல செம கடுப்பாக போறாங்கன்னு சொல்றான். ஆனா ரெனீரா அதை பெருசா எடுத்துக்காம அவங்க வெறும் வியாபாரிகளும் குறுநில மன்னர்கள் மட்டும்தான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். டேமன், ஆனா இது சில வாரங்களுக்கு ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். ரெனீராவுக்கும் இது புரியுது. அதனால டேமனுக்கு ஒரு முக்கியமான மிஷன் தரா. நீ உடனே வேலுக்கு போய் லேடி ஜெயின் அரியணைக்கு தர வேண்டிய கடனை பணமா வசூல் பண்ணிட்டு வான்னு சொல்றான். பெரிய பெரிய மன்னர்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னும் நிறைய வசூலிக்க ரெனீரா பிளான் பண்றதை கேட்டு டேமனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன், வெளியே இவ்வளவு பெரிய உலகம் இருக்கும்போது நீ ஏன் இந்த கிங்ஸ் லேண்டிங்கே ஆளணும்னு இங்கே முடங்கி கிடக்குறன்னு கேக்குறான். அவன் சொல்றான், ஏகான் தி கான்கரர் 3 டிராகன்களை வச்சுதான் வெஸ்ட்ரோஸைய கைப்பற்றினாரு. ஆனா இப்ப ரெனீரா கிட்ட 6 டிராகன்கள் இருக்கு. இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பவர். டேமன், உலகத்தோட எல்லையில ஒரு சிட்டி இருக்காம். அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் ரெக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னு ரெனீரா கிட்ட பேசுறான். நாம வெறும் மனுஷங்க கிடையாது, கடவுளுங்கன்ற ரேஞ்சுக்கு டேமன் பேசுற வார்த்தைகள் ரெனீராவை கொஞ்சம் யோசிக்க வச்சாலும் அவ அப்பா சொன்ன வார்த்தைகளை தான் திரும்ப சொல்றா. டிராகன்கள் எல்லாம் மனுஷங்க சும்மா விளையாட்டுத்தனமா கையாளக்கூடிய ஒரு பவர் கிடையாது. டேமன் செம கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பும் போது சத்தமா ஆனாலும் நீ டேரான கொன்னுதான் ஆகணும்னு கத்திட்டு போறான். டேரானோட ரூம்ல அவன் தூங்கிட்டு இருக்கிற ரெனீரா பாக்குறான்.
அங்க மரத்தால செதுக்கப்பட்ட ஒரு பறவை பொம்மை இருக்கு. அடுத்து கண்கள் எல்லாம் சிவந்து முகம் வெளுத்து போய் ரெனீரா ஒரு குதிரை வண்டியில மிசாரியா கூட முடிக்கிறா. அவ மகன் ஜேஸோட மரணத்தை அவ எப்படி கடந்து வராங்கன்றத பத்தி 2 பேரும் பேசுறாங்க. தன் பசங்களை கொன்னதுக்காக ஏமண்டையும் அப்புறம் அந்த ஷீப் ஸ்டீலரை ஓட்டுறவனையும் கண்டிப்பா பழி வாங்கணும்னு அவ வெறியா இருக்கா. இப்போ மக்கள் போற்றுற ஒரு ராணியா ரெனீரா அங்க கூடியிருக்கிற கூட்டத்துல பேசுறா. நான் ரொம்ப நியாயமாவும் அதே சமயம் அதிகாரத்தோடவும் கருணையோடவும் ஆட்சி செய்வேன். ஒரு உண்மையான ராணிக்கு அதுதான் அழகுன்னு சத்தியம் பண்றா. அப்புறம் சர்ச்சுக்கு முன்னாடி மிசாரியாவோட உதவியோட மக்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்புறம் கோர்லஸ் வந்து தன் பசங்களை ஏன் இன்னும் முறைப்படி வாரிசா அங்கீகரிக்கலன்னு ரெனீரா கிட்ட நேருக்கு நேரா கேட்கிறாரு. அவரை தனியா ஒரு ஹால்ல கூட்டிட்டு போய் இப்போதைக்கு என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லவும் கோர்லஸுக்கு செம கோபம் வருது. ஏன்னா அவளுக்காக தன் மொத்த வாழ்க்கையையும் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. அதுக்கு ரெனீரா, என் பசங்களை பத்தி ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற அந்த வதந்திகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்றா. கோர்லஸ் சேம கடுப்பாகி, உன் மகன் ஜாஃப்ரி ஒரு முறை தவறி பிறந்தவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு. அவரோட கத்தலை கேட்டு கோர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. உன் பசங்களை மட்டும் எப்படி முறைப்படி வாரிசா அங்கீகரிக்கலாம், என் பசங்களை ஏன் பண்ண முடியாதுன்னு கோர்லஸ் கத்தி நியாயம் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் ரெனீரா ஆலிசன்ட் கிட்ட வந்து டேரான் இந்த கோட்டையில தான் இருக்கான்ற விஷயத்த சொல்றான். ஆலிசன்ட் முகத்துல பயம் தெரியுது. அதை வெளியில காட்டிக்காம இருக்க முயற்சி பண்றா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடுச்சு. ரெனீரா, நான் அவனோட தலையை வெட்டி இருக்கணும், ஆனா அவனோட அண்ணனுங்க பண்ண துரோகத்துல அவனுக்கு எந்த பங்கும் இல்லை. அதனால அதுக்கு பதிலா நான் டேரான நைட்ஸ் வாட்ச்க்கு அனுப்பி வைக்க போறேன்னு சொல்றான். அதுக்கு ஆலிசன்ட், கடந்த 5 வருஷத்துல என் பையனை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன்னு ஃபீல் பண்றான். ரெனீரா டேரான் கிட்ட போய் இந்த சூழ்நிலையை புரிய வைக்கிறா. இது அவனுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்றான். ஆனா அந்த பையன் அப்பவும் வாயே திறக்காம அமைதியா இருக்கான். ரெனீரா அவன் கிட்ட, உன்னை பாக்குறதுக்காக உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்றான். அங்க என்ன நடக்குதுன்னு ஆலிசன்ட்டுக்கு உடனே புரிஞ்சிடுது. அதே சமயம் ரெனீராவும் விஷயத்த கரெக்டா கணிச்சுடுறான். ரெனீரா, உனக்கு இந்த பையனை யாருன்னே தெரியல இல்லையான்னு கேக்குறா. ஆலிசன்ட்டும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. அப்போ அந்த பையன், ஆர்மண்ட் தான் என்ன கட்டாயப்படுத்தினாரு, நான் ஒரு இளவரசன் மாதிரி நடிக்கணும்னு சொன்னாரு. நான் உண்மையை சொல்லியிருந்தா ஆர்மண்ட் என் நிஜ அம்மாவை தூக்குல தொங்க விட்டுருப்பாருன்னு உண்மையை ஒத்துக்கிறான். ரெனீரா அந்த பையனோட முடியை உத்து பாக்குறா. டார்கேரியன் சில்வர் கலர்ல டை அடிச்ச அந்த முடியோட வேர் பகுதி தெரியுது. உடனே அவ ஆலிசன்ட் பக்கம் திரும்பி, ஆர்மண்ட் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். ரெனீரா ஒரு பணியாள் கிட்ட போய் ஹைடவர் பதாகைகள் எல்லாம் கொளுத்து சொல்ல போறா. ஆனா கரெக்டா கேட்ல ஒரு டிராகன் கீப்பர் வந்து நிக்கிறாரு. அவரு, ஹைடவர்கள் டம்பிள்டனை கைப்பற்றிட்டாங்க, அங்க இருக்கிற மக்களை பிணை கைதியா வச்சிருக்கிறாங்க, அவங்க கூட நிஜமான டேரானும் அவனோட டிராகனும் இருக்கு. இப்போ ரெனீரா அட்டாக் பண்ணா அங்க இருக்கிற அப்பாவி மக்களும் சேர்ந்துதான் எரிஞ்சு சாம்பலாவாங்கன்ற அதிர்ச்சியான செய்தியை சொல்றாரு. ரெனீராவுக்கு பின்னாடி அந்த ஹைடவர் பதாகைகள் தீப்பிடிச்சு எரியுது. அவ கண்கள் எல்லாம் சிவந்து போய் அந்த நெருப்பையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.